பேர்லின் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எழும்பூர் தொகுதிக்கு வந்திருக்கோம். இந்த எழும்பூர் தொகுதியில திமுக சார்பில் தமிழன் பிரசன்னா அவர்கள், அதிமுக சார்பில் அபிஷேக் ரங்கசாமி அவர்கள், தாவேக கட்சியின் சார்பில் ராஜ்மோகன் அவர்கள் அப்படின்னு சொல்லி முக்கியமான வேட்பாளர்களா போட்டியிடுறாங்க. இவர்கள் எல்லாருமே முதல் முறையாக போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது சிறப்புக்குரிய விஷயமா இருக்குது. இந்த எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர்கள வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு, மக்கள் யாரை விரும்புறாங்க, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். திமுக தான் சார் ஜெயிக்கும். எப்படி சொல்றீங்கன்னா? எப்பவுமே இது திமுக கோட்டை தான். ஆனா தாவேகா வந்துட்டு வலுவான போட்டியா வந்திருக்காங்க. தாவக்கா எல்லாம் இந்த இளைஞர் மத்தியில கொஞ்சம் இழுப்பு இருக்குது ஒழிய எங்களை மாரி 30 வயசை கடந்துட்டவங்களுக்கு கிட்ட எல்லாம் கிடையாது. யார் ஜெயிப்பா நல்லா இருக்கும்? எனக்கு விஜய் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாற்றங்கள் மாறணும். அதுக்காக தான் நான் இந்த மனசாட்சியமா சொல்றேன். நிச்சயமா திமுக ஜெயிக்கும். இன்றைக்கு டேட் என்ன? இன்னைக்கு டேட் 8ஆம் தேதியா? 8ஆம் தேதி, அடுத்த 8ஆம் தேதி தமிழன் பிரச்சனை தான் மினிஸ்டர் சக்சஸ் ஆகி மினிஸ்டரே ஆயிடுவார். நாங்கள் நம்பிக்கையோட இருக்கோம். நான் டிஎம்கே காரன் கிடையாது. ஆனால் டிஎம்கேவோட ஒரு நல்ல கட்சி, நல்ல ஆளு தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா சொல்லுங்க, அதுக்கு ஓட்டு போடலாம். மாற்றுகள்லாம் வேட்டு தான் சொல்ல முடியாது சார். ரெண்டு பேருமே டப்பானவங்க. யார் யாருமா? திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி. ஓப்பு இருக்கிறத வச்சு சொல்றேன். எந்த வேட்பாளரை வச்சாலும் திமுகவுக்கு வின் ஆயிடும். இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை. ரெண்டு பேருக்கும் தான் டப்பு, வேற எவனும் வர முடியாது. எழும்பூர் தொகுதியில யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? இங்கே டிஎம்கே தான். இருந்தாலும் பிரசன்னா தான். அவரு தான் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. அவர் நல்லா பண்ணுவார். தெரிஞ்சவர் தான். அவருக்கு நல்லா, அவர் கூட பழக்கமானவர். இந்த டிவிக்கே எல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் ஏடிஎம்கே இவங்கலாம். டிஎம்கே தான் எப்பவுமே. நம்ம எழும்பூர் தொகுதியில யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க? திமுக தான் ஜெயிக்கும். எந்த வகையில சொல்றீங்க? மழை திட்டம் 1000 ஊற்றுறாங்க, பசங்க படிப்பு காசு ஊற்றுறாங்க, நிறைய நெட்ட உதவி நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால டிஎம்கார வாய்ப்பு டிஎம்கே வரும். அண்ணா டிஎம்கேல வந்து வலுவான சரியான ஆள் இல்லை. அவங்க டிஎம்கே தான். இவங்க தான் எப்படியும் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். பிரசன்னா வரணும், முதலமைச்சர் நம்ம தளபதி வரணும். நம்ம தளபதி வந்தா நம்ம நாடு நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருப்பாங்க. இங்க பிரசன்னா வருவாருன்னு நினைக்கிறோம். திமுக தான். யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான். எந்த வகையில சொல்றீங்க? அவர் என்ன பண்ணல, எல்லாம் நல்லது தானே பண்ணிக்கிறாரு. ஏதோ பண்ணாத இல்ல. இந்த எழும்பூர் தொகுதியில யாரு ஜெயிப்பா நினைக்கிறீங்க? அவரு பிரசன்னா தான். டிஎம்கே தான். அது கோட்டை தான் அவங்களுக்கு. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அது இதாக ஓட்டு போடுறோம். அவங்க தான் வருவாங்க. எதனால நான் சின்ன வயசுல ஓட்டு போடுறீங்க? எங்களுக்கு அவரு அது கொள்கையா ஆயிடுச்சு. அது இருக்கிற டிஎம்கே ஆளுங்கட்சி எம்எல்ஏ வர்றது தான் நல்லது. இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு அவங்க தான் வர்றது கரெக்டாக இருக்கும். நம்ம எழும்பூர் தொகுதியில யார் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து மாற்றமா வந்தா நல்லதான் நினைக்கிறேன். சரி. ஏன்னா புதுசா ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எழும்பூர் தொகுதியில யார் ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? யார் ஜெயிச்சாங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அவங்களே திரும்ப வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க செய்திருக்காங்க. எழும்பூர் தொகுதியில யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? திமுக தானே ஜெயிச்சு நிற்குது. ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். விஜய் வந்தா அவங்க நல்லா இருக்கும். திமுக. என்ன காரணம்னா நல்லா செஞ்சுருக்காங்க 5 வருஷமா. ஆமா, மற்றவங்களாம் வந்தா சொல்லவும் தெரியாது. வரல டிஎம்கே தான் வரும். எப்படி சொல்றீங்க? ரொம்ப மக்கள் அதிகமா ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்களா? அதை வச்சு தான் பார்த்து சொல்றோம். எழும்பூர் தொகுதியில யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்? தமிழன் பிரச்சனை வச்சா நல்லா இருக்கும். எப்படி சொல்றீங்க? திமுக கட்சி அவர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் நல்லது தான் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் நல்லா பண்ணியிருக்காரு, பரந்தாமன் நல்லா பண்ணியிருக்காரு, இவர் நல்லா பண்றாரு. அதனால தான் தமிழன் பிரச்சனை. ஏன் சொல்றீங்க? அவர் நல்ல ஸ்பீக்கரு, நல்ல நாட்டுக்காக முஸ்லிம்ஸுக்காக நல்லா பாடுபடுறாரு. ரொம்ப நேர்மையாக நல்ல ஆள், நல்லா வாதாடக்கூடியவர், ஒரு அட்வொகேட்டு. அதனால அவர் இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம ஏரியாவில் பொறுத்தவரை டிஎம்கே நிறைய பண்ணியிருக்குது. வெற்றி வாய்ப்பு நல்லா கொஞ்சம் இந்த நம்ம ஏரியாவில் பொறுத்த அது கோட்டை மாதிரி இருக்குது. தமிழன் பிரசன்னா தான். என்ன காரணம்னா திமுகவினுடைய கோட்டை. திமுக அனைத்து துறையில எல்லா கட்டமைப்பையும் இங்கே பலவற்றுவதற்கு மக்களுக்கு வேண்டிய அவசியம் அத்தனையும் இங்கே செஞ்சு கொடுக்குறாங்க. யாரும் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆளுங்கட்சி ஜெயிக்குமா? அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படின்னு பாக்குறீங்க? இங்கே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. எப்படி பாக்குறீங்க அவருக்கான வெற்றி வாய்ப்பு? மிக சிறப்பாக இருக்கும் சார். பிரம்மாண்டமான வெற்றி பெறுவார். எழும்பூர் தொகுதியில யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? தமிழன் பிரசன்னா தான் ஜெயிப்பார். ஏன்னாக்கா அவருடைய விவாத மேடை அதெல்லாம் பார்த்துருக்கேன். இவரு பக்காவா பாயிண்ட்ஸ் பேசுறாரு. அவர் தான் ஜெயிப்பார். யார் நிக்கிறாங்க விஜய் சார்பா? விஜய் சார்பா அவங்க பேர் தெரியல எனக்கு. ஆனால் விஜய் தான் வரணும். விஜய் தான் போடுவேன். விஜய் இல்ல பெரம்பூர்ல நிக்கிறாரு. இவர் அவங்க ஊர் நிற்கிறாருல அவரு சார்பா. அதான் யாரு பேர் எனக்கு வரல சார். அது வந்துட்டு வரல. தாவேக சார்பில் ராஜ்மோகன் போட்டி போறாரு. அவர் பாத்திருக்கீங்களா? அவரை நான் பார்த்தது இல்லை சார். இப்ப தமிழன் பிரசன்னாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரு ஒரு ஜீனியஸ். அவரு அவங்க பேச்செல்லாம் கேட்டா நாங்களும் ஒரு அரசியல் படுத்தப்படுவோம். தமிழ் பிரச்சனை சார். அவரு செய்தி இணைச்செயலர் சூப்பரா சார். விவாதத்தின் மேடை வித்தகர் சார். அவரு எதிரணியில சதுர விடுவாரு. நல்ல டேலண்டான பர்சனு, நல்ல பேச்சாளர். அது இல்லாமல் அட்வொகேட். அவரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்காரு. வரலாறு தெரிஞ்சவங்க. பொதுவாக வந்து திமுக காரங்க வரலாறு தெரிஞ்சவங்க. ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியாதான் நம்ம அடுத்து என்ன பண்ணலான்றது அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும்.
அதனால அவங்க வந்தா நல்லா இருக்கும் ரொம்ப. பிரசன்னா தான் வருவார், அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். தமிழ் பிரசன்னா வந்து நல்ல உழைப்பாளி, இளைஞர், ரெண்டாவது ஃபீல்டு ஒர்க் பண்றவர். நம்ம நாட்டுக்கு தேவை வந்து ஃபீல்டு ஒர்க் பண்றவர் வேணுங்க. சும்மா வாயில பேசிட்டு கட் அவுட் வச்சுட்டு போறதெல்லாம் கிடையாது, தேவையில்லை. ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். தமிழன் பிரசன்னா ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாரு. ரெண்டாவது நிச்சயமா சக்சஸ் பண்ணுவாரு, அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பார். அடிமட்ட தொண்டனா இருந்து கழகத்தில் இப்போ வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற தலைவர்களால் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் பணிகளும். மக்கள் பணி ஏற்கனவே மக்கள் பணி செய்கிறவர் இன்னும் சிறப்பாக செய்வார். கொரோனா காலங்களெல்லாம் மழை காலங்களெல்லாம் அவர் இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. சிறப்பான ஒரு நல்ல வேட்பாளர் அவர். அவர் ஜெயிச்சிருந்தா எப்படி வேலை பார்ப்பார்னு நினைக்கிறீங்க? நல்லா பார்ப்பாரு சார். இப்போ ஜெயிக்காம நல்ல வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. தாவேகா சார்பா யார் போட்டி போறாங்க? கண்டிப்பா வர முடியாது சார். தாவேக்கெல்லாம் ஏன்? யார் போட்டாலும் வர முடியாது. விஜயே நின்னாலும் இங்க வர முடியாது சார். எப்படி சொல்றீங்க? அது கன்ஃபார்ம். ராஜ்மோகன் போட்டி போறாரா? யாபம் போட்டாலும் வர முடியாது சார். விஜய் வந்து வீட்டு விட்டே வெளியே வர மாட்டாருன்னு சொல்றாங்க. விஜய் வந்து வீரசேவலாம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களே. எல்லா இதுக்கும் போடுறாங்க, மீட்டிங்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவருக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஒரு பிரச்சாரம் வந்து பிரச்சனை பண்ணணும். எனக்கு 1 மணி நேரம் 10 அரை மணி 10 போறாரு. அது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு இல்லை. எதையும் சமாளிக்கணும், சந்திக்கணும், களத்துல ஃபீல்ட்ல பார்க்கணும். போலீஸ்காரர் இருந்தாலும் சரியா பாதுகாப்பு கொடுக்கணும். போலீஸ் வந்து அப்ப எலெக்ஷன் முறையிடலாம் இல்லையா? அதை விட்டு வீட்டுல போய் உட்காந்து கூடாது இல்லையா? மக்கள் சந்திக்கணுமா இல்லையா? களத்துக்கு வரணுமா இல்லையா? தாவேகா சார்பில் யார் போட்டி போறாங்கன்னு தெரியுமா? இல்ல அதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் சரியா நம்மளுக்கு கொஞ்சம் ராஜ்மோகன் அப்படிங்கிறது போட்டி போறாரு. ராஜ்மோகன் பாத்துருக்கீங்களா தாவேகாவை? இல்ல பாக்கல தாவேகால யார் போட்டி போறான்னு தெரியுமா? ஒருத்தருக்கு கருப்பா இருப்பாரு, அவர் கூட அவர் பேரு கூட தெரியல. ராஜ்மோகன் நிக்கிறாரு. அதான் பேரு கூட தெரியலன்னு சொல்றேன்னு. தெரிஞ்சுதான் பேரு தெரியல, வேஸ்ட். அவர்லாம் ஏற்கனவே டிஎம்கே கூட இருந்தாரு. அப்புறம் திருப்பி இது வந்து சொல்றாரு, மாத்தி மாத்தி பேசுறாரு. அவங்க பொம்மையை வச்சுன்னு இது பண்றாங்க, விக்கிறாங்களா ஆபீஸ்லயே பொம்மை. அவர் விஜய் பொம்மையை வச்சுன்னு என்ன பண்றது? அவரு களத்துக்கு இப்ப பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரா? பாத்தீங்களா? இன்னும் பாக்கல. அதிமுக எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க? பிரச்சாரத்துல வராங்களா? இல்ல திமுக தான் அதிக வேகமா போறது. திமுக தான் ஃபர்ஸ்ட்ல நிக்குது. அதிமுக வருதா வரலையா நாங்க இதுவரைக்கும் பார்க்கல. அவங்கள வேட்பாளர் தெரியுமா? யாருக்கு? அதிமுக வேட்பாளர் அவங்க தெரியாது. தாவேகா சார்பில் யார் போட்டி போறான்னு தெரியும்? அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி ஃபீல்டுல இல்லாத ஆளை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. இல்ல தாவேகா சார்பில் ராஜ்மோகன் நிக்கிறாரு. அவர் வந்து பட்டிமன்ற பேச்சாளர், டிவில எல்லாம் வருவாரு. சூப்பர் பிரபலமானவர் சொல்றாங்க. அப்படியா? அவருக்கு வந்து டெபாசிட் கிடைக்கும்னு நம்மள பாருங்க. விஜய் கட்சி சார்பில் எங்க யார் போட்டி போறாங்க தெரியுமா? அந்த பத்திரிகையாளர் ஒரு பேச்சாளர் ஒருத்தர் பேசுறது ராஜ்குமார், அவர் பேர் தெரியாது. அவர் நிக்கிறாருன்னு நிக்கிறாங்க. பிரச்சாரம் பண்றதுக்கு உள்ள வந்து வரல. எல்லாம் ஒரு மீட்டிங் போடும்போது வந்தாங்க. அதிமுக சார்பில் எங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்களா வேட்பாளர்லாம்? இல்ல இது வரைக்கும் யாரும் வரல. தாவேகா சார்பில் ராஜ்மோகன் போட்டி போறாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், அதெல்லாம் ஜாஸ்தி கண்டுக்கிறது இல்ல. ஏன் கண்டுக்கிறது இல்ல? விஜய் வராரு, புதுசா வராரு. இல்ல அதெல்லாம் அப்படி பாக்குறது இல்ல. ஃபுல்லா எல்லாம் திமுக ஆளுங்க தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்குல வந்து ஏடிஎம்க்குலாம் ஆளு கிடையாது பிரச்சாரம் பண்றதுக்கும் செய்யறதுக்கும். ஆனா திமுக தான் ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தி இங்க. ஆனா விஜய் கட்சிக்காக வந்தா ஒரு மாற்றம் வரும்னு எல்லாம் சொல்றாங்க. அவர் ஒன்றும் மாற்றம் சொல்ல மாதிரி தெரியல. அவர் வந்து வேட்பாளர் பார்த்து திராவிட மாத்தி வச்சு போட்டுருக்காரு. அவர் வந்து புது ஆள ஃப்ரெஷ்ஷா யாருக்கும் போடல. அவர் கொள்கை முதல்ல இலவசம் வானான்னு சொன்னாரு. இப்போ அவரே இலவசம் அறிவிக்கிறாரு. இப்படி பல முரண்பாடு அவர்கிட்ட இருக்குது. அதுல அதிமுக சார்பில் பிரச்சாரத்துல வராங்களா? அவ்வளவு விருப்பம் இல்ல. பொதுவாக சென்னை பொறுத்துக்கு அதிகமா ஃபீல்டு ஒரு தலை காட்டல. அவங்க சில குறிப்பிட்ட ஏரியால பண்றாங்க, ராயபுரம், மயிலாப்பூர் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தவிர இந்தியாவில் அவ்வளவு இல்ல. அதிமுக திமுக போட்டி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா சொல்றாங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். யாருமே போட்டி இல்லை சார். சாலிடா வர்றாங்க சார். தாவேகா சார்பில் ராஜ்மோகன் அப்படிங்கிறது போட்டி போறாரு. இந்த அவரை பத்தி தெரியல சார், ஜாஸ்தி தெரியல. அதிமுக சார்பா யாரு வேட்பாளர்னு தெரியுங்களா? ஒர்க் பண்ணிருக்காங்க? தெரியல. ஒன்லி திமுக மட்டும்தான் இங்க வந்து அவரு பிரசன்னா இருக்கிறது தெரியுதே தவிர தொகுதியில மற்ற கட்சி ஆளுங்கள்ல யார் யார் நிக்கிறாங்க, அவங்க பேர் என்ன, எதுன்னு எந்த விவரமும் இது வரைக்கும் தெரியல. இங்க வந்து இந்த வாட்டி திமுக அதிமுக கடுமையான போட்டி இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா திமுக தான் வின் பண்ணுவாங்க. அதிமுக வாய்ப்பே இருக்காது. தாவேகா சார்பில் ராஜ்மோகன் நிக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க? ஒரு எலெக்ஷன் அவங்க சந்திக்கணும். சந்திச்ச பிறகுதான் தெரியும் என்ன ஏதுன்ட்டு அடுத்தது கட்டமா. சரி, அவங்களுடைய வேலையில எப்படி இருக்கு? பிரச்சாரம் எப்படி போகுது? பிரச்சாரம் இந்த பக்கம் வரமே தெரியல. அவங்க 2 திராவிட கட்சிகளுக்கு தான் போட்டியே. இந்த மாதிரி வெற்றி வாய்ப்பு யாருன்னு நினைக்கிறீங்க? தமிழன் பிரச்சனாக்கு தான் இருக்கு. மக்களோட மக்களா தான் இருக்காரு. நேத்து கூட திடீர்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணி வந்து என்னை கட்டி பிடிச்சி ரொம்ப பேசி பழகி நான் விஷ் பண்ணேன். ஆனா நீங்க தானே அப்படின்ட்டு. அதனால அவரு விவாத மேடையில நல்லா பேசுவாரு. அவரை பாத்திருக்கீங்களா? அவர் பாத்துருந்தேன். நிறைய ஊடகத்துல பேச கட்சியில நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. அவரு ஊடகம் நிறைய பேசுறாரு. அதான் அவரு குடுக்குறது தப்புன்னு இல்லை. இளைஞர்ல நல்லா ஓடி ஆடி பண்ணுவாரு. நல்லா பண்ணுவார். பேச்சை கேட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப கரெக்டா பேசுவாரு. எதுனாலுமே ஏன்னா தோணுன்னு பேச மாட்டாரு. எதை பேசினாலும் கரெக்டா பேசுவாரு, கரெக்டா வைக்குவாரு. ஆணித்தரமா எந்த முடிவு எடுத்தாலும் பேச்சு நல்லா பேசுவார் அவரு. விஜய் கட்சியில யார் போட்டி போடுறாங்க? விஜய் கட்சியில யாரும் தெரியலீங்களே. ராஜ்மோகன் தெரியுங்களா? தாவேகாவுல தெரியாது. விஜய் ரசிகலாம் நமக்கு தெரியாது. அதிமுக சார்பில் இங்க ஒர்க் பண்றாங்களா பிரச்சாரத்துக்கு? SIRல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா திமுக ஒண்டி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
வேற யாருமே பண்ற மாதிரி தெரியல. அதிமுக சார்பில் யார் போட்டி போறாங்க தெரியுமா? அதிமுக சார்பில் யாரும் பேரே தெரியல சார் எங்களுக்கு. இது பிரச்சாரத்துலாம் வந்தாங்களா? தெரியல சார், வந்தமே தெரியல. தாவேகா சார்பா ராஜ்மோகன் போட்டி போடுறாரு. தெரியல சார், யாருன்னு அவர் தெரியல சார் எங்களுக்கு. பேரண்ட்ஸா இருக்கிறவங்க வந்து பசங்க வந்து மாத்துவாங்க, மனசை மாத்தி விஜய் அப்படியெல்லாம் மாத்திர முடியாது. பெத்தவங்க வந்து பிள்ளைங்க பேச்சை கேட்கற மாதிரி இருக்காது. இங்க இந்த தாவக்கால இருக்கிற பசங்க மட்டும் பெத்தவங்க பேச்சை கேட்காது. அக்கம் பக்கம் பார்க்காதுங்க. அக்கம் பக்கத்துலயும் மதிப்பு இருக்காது, பெத்தவங்க கிட்டயும் மதிப்பு இருக்காது. தண்ணி தெளிச்சு விட்ட கதை தான். இப்போ உங்க வீட்லயே வந்து இளைஞர் இருந்தாருன்னா அந்த இளைஞர் பையன் வந்து வந்து பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவங்களையும் விஜய்க்கு ஓட்டு போட வைப்பாங்கன்னு சொல்றாங்க. சொல்லுவாங்க. சில வீட்டுகள்ல வந்து கேட்பாங்க, சில வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. தம்பி உனக்கு தெரியாது, நீ என் மகனா கூட இருக்கலாம், பட் உனக்கு முதிர்ச்சி இல்லை. ஆனா எனக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டா எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இவங்களாம் தியாகம் பண்ணாங்க, வேற ஒன்றும் இல்லை. அரசியல்னா எல்லாரும் தான் வர்றாங்க அரசியலுக்கு. ஆனா உயிர் தியாகம், பல தியாகங்களை பண்ணி தான் இன்னைக்கு அரசியலில் நிற்கிறாங்க. இதே ஸ்டாலின் கூட கல்யாணம் ஆன புதுசுல கொண்டு போய் சிறையில் வச்சு அடிதடி எல்லாம் வாங்கி பட்டு எல்லாம் அனுபவிச்சு வந்து இன்னைக்கு ஒரு ஆளை நிற்கிறாரு. எப்பவுமே வந்து அந்த மாதிரி அந்த அனுபவம்ன்றது அவசியம் தேவை. அதனால தான் அவரும் யோசிக்கிறாரு, மக்களுக்கு நான் என்னென்ன பண்ணலாம். முதியோர்களை இப்போ 1200 இப்போ 2000 ஆக்கியிருக்காரு. இது மாதிரி ஒரு ஸ்கீம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ 2000 தரம் சொல்லிக்காரு, 6000 வந்துட்டு. அதெல்லாம் சொன்ன செய்வாங்க, ஏமாத்த மாட்டாங்க. இன்னும் நிறைய செஞ்சுக்கிறாரு. மகளிர் விடுதலை திட்டம் மாதம் 1000 ரூபாய் போட்டிருக்காரு பெண்களுக்கு. கண்டிப்பா நாங்க அவருக்கு போடுவோம். பசங்களுக்கு நல்ல ஏதோ கொடுத்துக்கிறாரு. இப்போ 1000 ரூபாய் 2000 ரூபாய் 8000 ரூபாய் கொடுக்குறாரு. இருக்கிற பொருளை அடுத்தவங்க தரேன்றாங்க. இவர் இந்த கூப்பன் தரது நல்லது தானே. பசங்களுக்கு நல்ல காலையில இப்போ மதியானம் உணவுல எல்லாம் நல்லது தான் போடுறாரு. எல்லாம் நல்லது போன டிஎம்கே தான் வரணும். இவங்க நல்ல ஸ்கீம் எல்லாம் கொண்டு வராங்க. அதுக்கு வந்து ஒத்துழைப்பு இல்லை பிஜேபியில். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா டாமினேஷன். பிஜேபி இவங்களுக்கு நம்ம பணம் வந்து கரெக்டான முறையில் வரி கொடுத்து பணம் கொடுத்தோம்னாக்க இவங்க நல்ல பேர் எடுத்துருவாங்கன்றதுனால எதெல்லாம் அவங்க முடக்கணுமோ அதெல்லாம் முடக்கிறாங்க. அதையும் தாண்டி செய்து தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய ரெக்கார்டு தான். ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் பெரிய ரெக்கார்டு தான். அவங்க என்னென்ன முடக்கினாலும் அதையும் தாண்டி இவர் பண்ணிட்டு இருக்காரு. தமிழன் பிரசன்னா நிச்சயமா அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாரு. அவர் பேசுறதெல்லாம் பாத்திருக்கீங்களா? என்னங்க கேள்வி அது? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான மாதிரி அவர் பேசுறதா யூடியூப்ல பார்த்துருக்கோம், எல்லாம் பார்த்துருக்கோம். அது போக இளைஞருங்க உழைப்பார், நல்ல உழைப்பாரு, நல்ல வேலை செய்வாரு. திமுக நல்ல கட்சி ஆள் கிடையாது. கண்ணுக்கு எதுவுமே கிடையாது. இதுதான் சிறந்தது. டிஎம்கே தான் சிறந்தது.